ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கலாம். ஆனா சைன் பண்ணதுக்கு பிறகு அந்த ஷரத்துகளுக்கு 100% நாம உடன்படணும். இதைத்தான் அல்லாஹு தாலா 16வது சூறால 22வது ஆயத்துல சொல்லி காட்டுறான். மக்கால அன்னைக்கு தேதிக்கு ரைதா பின்த் சாயத் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. ஊர் ஜனங்கள்லாம் அந்த அம்மாவை ஹம்கா, முட்டாள், லூசு, மென்டல் இப்படின்னே சொல்லுவாங்க. யாராவது முட்டாள்தனமா நடந்துக்கிட்டா ரைத்தா மாதிரி நடந்துக்காத அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய ட்ரெஸ்ஸை பின்னுவாங்களாம். அவங்களே கையால பின்னுவாங்க. ஒரு காலத்துல லேடிஸ் ஒயர் கூட பின்னுவாங்க, மஃப்ளர் பின்னுவாங்க. இதே மாதிரி தான் அந்த அம்மாவும் தன்னுடைய ட்ரெஸ்ஸை பின்னுவாங்களாம். பின்னிட்டு அவங்களே திரும்ப களைச்சும் போட்டுருவாங்களாம். நைட்டு ஃபுல்லா உட்காந்து பின்னுவாங்க, காலையில களைச்சு போட்டுருவாங்க. அல்லது காலையில ஃபுல்லா உட்காந்து பின்னிக்கிட்டு இருப்பாங்க, நைட் ஆனா களைச்சு போட்டுருவாங்க. எதுக்கு பின்றாங்க, எதுக்கு களைச்சு போடுறாங்கன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் யூதனுங்க, உலக மக்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய யூதனுங்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும். அவனுக்கு தான் ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு நாங்க ரெடி, நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு முன் வருவானுங்க. கடைசியில பார்த்தா அவனுங்களே அதை மீற ஆரம்பிப்பானுங்க. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற மாதிரி. இது மாதிரி நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அல்லாஹு தாலா 16வது சூறால 92வது ஆயத்துல சொல்லி காட்டுறான். வலா தகூனு கல்லத்தி நகதத் கஸ்லஹா மிம்பாதி குவத்தின் அன்காசா. நல்ல ஸ்ட்ராங்கா பின்னிட்டு அதை களைச்சு போடுறா பார்த்தீங்களா, ரைத்தா மாதிரி நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலா 16வது சூறால 92வது ஆயத்துல சொல்லி காட்டுறான்.